Hello guys, welcome back to my channel AGMR. So இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 ரூபாய்க்குள்ளே வந்துட்டு ஒரு கேமிங் பிசி பில்ட் பற்றியும் ப்ளஸ் ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே வந்துட்டு ஒரு கேமிங் மானிட்டரையும் சேர்த்து தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த 40,000 ரூபாய்க்குள்ளே வரக்கூடிய இந்த ஒரு கேமிங் பிசி பில்டில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் தேவைப்படும்னு தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஒரு காம்பனன்ட்ஸை நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேமிங் பிசினால் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்க முடியாது நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஒரு 40,000 ரூபாய் கொண்ட இந்த ஒரு கேமிங் பிசி பில்டு, அதாவது இந்த ஒரு கேமிங் பிசி வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு AAA டைட்டில் கேம்ஸாக இருந்தாலும் அதில் வந்துட்டு ஒரு ஆவரேஜாக ஒரு 60+ FPS வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு டெலிவர் பண்ணிவிடும். மீடியம் டு ஹை செட்டிங்ஸில் அல்ட்ரா செட்டிங்ஸ் நீங்கள் விளையாடினீங்கன்னா மினிமம் வந்துட்டு உங்களுக்கு 30+ FPS வந்துட்டு இதனால ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு டெலிவர் பண்ண முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் கேம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக ஹை செட்டிங்ஸ்லேயே வந்துட்டு 60+ FPS இதனால கண்டிப்பாக உங்களுக்கு டெலிவர் பண்ண முடியும். ஸோ இந்த பிசி பில்டுக்கு தேவைப்படுற காம்பனன்ட்ஸ் வந்து நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசி பில்டுக்கு தேவைப்படுற CPU. ஸோ CPU வந்துட்டு நான் இங்கே எந்த ஒரு CPU சூஸ் பண்ணிக்கன்னு பார்த்தீங்கன்னா AMD தரப்பில் வந்துட்டு அவங்களுடைய 3rd gen Ryzen CPUவில் இருக்கிற ஒரு CPU தான். ஸோ Ryzen 5 3500 இந்த ஒரு CPU தான் நான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த CPU வந்துட்டு ஒரு 6 core and 6 threads கொண்ட ஒரு CPU. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு சில பேருக்கு பிடிக்காமலும் இருக்கலாம். ஏன்னா 6 core 6 threads இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு Ryzen 5 3600 வந்துட்டு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா அதில் வந்துட்டு 6 core and 12 threads இருக்குது. ஆனால் இங்கே நான் எதுக்கு 3500 சூஸ் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அதோடைய ப்ரைஸ் தான் முக்கிய காரணம். ஸோ ஒரு 10,500 ரூபாய்க்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு 6 core and 6 threads கொண்ட CPU வந்துட்டு இவங்க ஆஃபர் பண்ணியிருந்தால கண்டிப்பாக பட்ஜெட் கேமர்ஸ்க்கு வந்துட்டு இது ரொம்பவே ஒரு சூப்பரான CPUவாக அமையும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஒரு CPU நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இங்கே Ryzen 5 3500 வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிசி பில்லை நம்ம யூஸ் பண்ண போகிற மதர் போர்ட். ஸோ மதர் போர்டுக்கு நான் இங்கே எது சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா MSI தரப்பில் இருந்துட்டு B450Mன்ற இந்த ஒரு மதர் போர்டு, VDHன்ற இந்த ஒரு வேரியன்ட் தான் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மதர் போர்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு ஈஸியாக நம்மளுக்கு 7,000 ரூபாய்க்கு வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக இந்த ஒரு மதர் போர்ட் கிடைக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்க்கு வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இந்த மதர் போர்ட் நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுது. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு ஸ்லாட்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதில் நம்மளுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜாகவே அமையுதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த B450 சீரீஸில் வரக்கூடிய ஒரு மதர் போர்டில் வந்துட்டு இந்த ஒரு மதர் போர்ட் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு ஆஃபர் பண்ணதில்லை, எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இந்த ஒரு பிசி பில்டுக்கு இந்த ஒரு மதர் போர்டை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிசி பில்டுக்கு தேவைப்படுற ரேம்ஸ். ஸோ ரேமை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்துட்டு உங்களுக்கு நான் 2 ஆப்ஷன் தரேன். ஸோ 16 GB உங்களுக்கு தேவைப்பட்ட ரேம். ஸோ நீங்கள் வந்துட்டு Corsair Vengeance LPXன்ற இந்த ஒரு ரேமோட நீங்கள் போய்க்கலாம். ஸோ இந்த ரேம் ஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஈச் வந்துட்டு 3000 MHz கிளாக் பண்ணியிருக்கிற ரேம் ஸ்டிக். ஸோ இந்த 16 GB கிட் வந்துட்டு உங்களுக்கு அரௌண்ட் 5600 ருபீஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ இதெல்லாமே non-RGB காம்பனன்ட்ஸ் தான். ஸோ 5600 ருபீஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு இந்த ரேம் ஸ்டிக்ஸ் கிடச்சிடும். ஆனால் இது நீங்கள் 16 GB வந்துட்டு நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பட்ஜெட் வந்துட்டு 40,000 to 43,000க்கு வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக ஆகும். ஒருவேளை நீங்கள் 40,000 கீழே தான் வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு 8 GB ரேம் ஸ்டிக் கூடவே நீங்கள் போய்க்கலாம். அது வந்துட்டு 2500 ருபீஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிசி பில்டுக்கு தேவைப்படுற கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு நான் இங்கே வந்துட்டு எதை சூஸ் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா NVIDIA தரப்பில் இருந்துட்டு அவங்களுடைய 1650 சூப்பர் என்ற இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கிராஃபிக் கார்டு. ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 14,000 ரூபாய்க்கு வந்துட்டு இது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுக்கு டெலிவர் பண்ணுது. ஸோ 6 GB VRAM கொண்ட இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 14,000 ரூபாய்க்கு வந்துட்டு ஈஸியாக நம்மளுக்கு இந்த கிராஃபிக்ஸ் கார்டு மார்க்கெட்டில் கிடச்சிடும். ஸோ அந்த ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு டெலிவர் பண்ண முடியுமானாலும் நான் இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிசி பில்லில் தேவைப்படுற ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இங்கே நான் ஒரு
120 இல்லைனா 240 GB ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு SSD வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ அது ரொம்பவே இப்போ அவசியம், எஸ்பெஷலாக கேமிங் பிசிக்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு அடிஷ்னலாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்லைட் எட்ஜ் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். அந்த லோட் டைமாக இருக்கட்டும் இல்லைனா பூட் அப் டைமில் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்னாப்பினஸ் வந்துட்டு உங்கள் சிஸ்டமில் இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு SSDயில் வந்துட்டு உங்களுடைய விண்டோஸையும் ப்ளஸ் சாஃப்ட்வேர்ஸையும் வந்துட்டு நீங்கள் இதில் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சிஸ்டம் வந்துட்டு ரொம்ப ஸ்னாப்பியான ஒரு ஃபீல் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஒரு 120 GB SSDயாவது நீங்கள் இன்க்ளூட் பண்ணி ஆகணும். 120 GB SSD வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு 2000 ரூபாய்க்குள்ளே வந்துட்டு ஈஸியாக உங்களுக்கு எந்த பிராண்ட்ஸ்லேருந்து வேணாலும் கிடைச்சிடும். அதே நேரத்தில் ஒரு 1 TBக்கான ஒரு ஹார்ட் டிஸ்க்கையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ இந்த ஹார்ட் டிஸ்கில் வந்துட்டு உங்களுடைய எல்லா கேம் டேட்டாவும் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அது வந்துட்டு ஆல்மோஸ்ட் 3000 ருபீஸ்க்குள்ளே வந்துட்டு ஒரு 1 TBக்கான ஒரு ஹார்ட் டிஸ்க், நல்ல ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் கைஸ். கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிசி பில்லில் தேவைப்படுற பவர் சப்ளை. ஸோ பவர் சப்ளையை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்துட்டு நான் கார்சையரோடைய CX450 இல்லைனா CX550ன்ற இந்த ஒரு பவர் சப்ளை வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ CX550 நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு நல்ல ஆப்ஷனாக அமையும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை வந்துட்டு நம்ம எப்படி சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 70% பவர் 70% பவர் கன்சம்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். மீதி அட்லீஸ்ட் 30% ஆஃப் தி அந்த பவர் கெப்பாசிட்டி வந்துட்டு சும்மா இருக்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு பவர் சப்ளை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பவர் சப்ளைக்கும் ப்ளஸ் மற்ற காம்பனன்ட்ஸ்க்குமே வந்துட்டு லைஃப் டைம் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு நீங்கள் இங்கே CX550 சூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்துட்டு ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ணுற ஐடியாஸ் எதாவது இருந்தால் நீங்கள் CX650ன்ற இந்த ஒரு பவர் சப்ளையும் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு பவர் சப்ளைக்குள்ளே வந்துட்டு ஒரு 700 800 தான் வித்தியாசம். ஸோ உங்களால் கொடுக்க முடிஞ்சால் நீங்கள் CX650யோடய நீங்கள் போய்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிசி பில்லுடைய கடைசி காம்பனண்ட் கேபினெட். ஸோ கேபினெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக 3500 ரூபாய் கொடுத்து ஒரு நல்ல கேபினெட்டை நீங்கள் வாங்குறது தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்போர்ட்ஸோடைய ICE511 என்ற இந்த ஒரு கேபினெட்டை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரீசெண்டாக தான் இந்த கேபினெட்டை லான்ச் பண்ணியிருந்தாங்க. லான்ச் பண்ணோடனே ரொம்பவே நல்ல வரவேற்பு வந்துட்டு இந்த கேபினெட் பெற்றிருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல எந்த ஒரு வேறு கேபினெட்ஸுமே இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் ஆஃபர் பண்ணாத நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இந்த ஒரு கேபினெட் ஆஃபர் பண்ணிச்சு. ப்ளஸ் வந்துட்டு இதில் ஏர் ஃப்ளோ வந்துட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு ஏர் ஃப்ளோ இது கொடுக்கறதுனால நிறைய பட்ஜெட் கேமர்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஒரு கேபினெட் ரொம்பவே பிடிச்சிருந்துன்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கேபினெட்டுக்கு நம்ம இந்த ஒரு 3500 ருபீஸ் கொண்ட இந்த ஒரு கேமிங் கேபினெட் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை இங்கே நீங்கள் கொஞ்சம் பட்ஜெட் கட் டவுன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு எந்த ஒரு கேபினெட்டானாலும் சூஸ் பண்ணலாம். ஒரு 2000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற எந்த ஒரு கேபினெட்டாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம் இந்த பிசி பில்டுக்கு. ஸோ இதாங்க கைஸ் இந்த பிசி பில்டோட காம்பனன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு கடைசியாக இந்த பிசி வந்துட்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னு உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் இன்னொரு காம்பனன்ட், அதாவது மானிட்டரை பற்றி நம்ம பேசலாம். ஸோ ஒருத்தர் வந்துட்டு ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே வரக்கூடிய ஒரு மானிட்டரை வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தார். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்குள்ளே வந்துட்டு நான் இங்கே 2 மானிட்டர்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரெண்டுமே வந்துட்டு எல்ஜி தரப்பில் இருந்துட்டான். ஸோ எல்ஜியோடைய இந்த 22 இன்ச் மானிட்டர் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் 8600 அந்த மாதிரி வந்துட்டு ப்ரைஸ் ஆகும் அமேசானில். ஸோ இந்த ஒரு மானிட்டர் வந்துட்டு ஒரு IPS மானிட்டர் தான், டிஸ்பிளே கொண்ட ஒரு மானிட்டர். அப்படி ஒருவேளை வந்துட்டு உங்களுக்கு ஒரு 24 இன்ச் மானிட்டர் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் காசு போட்டு ஒரு 9000 சேஞ்சில் வந்துட்டு இந்த ஒரு எல்ஜி 24 இன்ச் மானிட்டர் வந்துட்டு கிடைக்குது. இதுவுமே வந்துட்டு ஒரு கேமிங் மானிட்டர் தான். ஸோ 75 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் 1 millisecond ரெஸ்பான்ஸ் டைமோட ஒரு IPS டிஸ்பிளே கொண்ட ஒரு மானிட்டர் தான் இந்த ஒரு மானிட்டரும். ஸோ ஒரு 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு மானிட்டர் வந்துட்டு கண்டிப்பாக 10,000 ரூபாய்க்கு கீழே வந்து நம்மளால் கண்டிப்பாக வந்துட்டு எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த ஒரு பிசி பில்லுக்கு வந்துட்டு ரொம்பவே ஏற்ற மானிட்டர்ஸ் தான் இந்த 2 மானிட்டர்ஸ். ஸோ ஒருவேளை நீங்கள் ஒரு ஹை எண்ட் காம்பனன்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஆனால் நீங்கள் 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு மானிட்டர் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த காம்பனன்ட்ஸ்க்கு இந்த ஒரு பிசி பில்லுக்கு வந்துட்டு கண்டிப்பாக 75 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட இந்த 2 மானிட்டர்ஸே வந்துட்டு ரொம்பவே போதுமான அளவுக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா AMD ஃப்ரீசிங்க்கும் வந்துட்டு இந்த 2 மானிட்டர்ஸில் அவைலபிளாக இருக்கிறதுனால கேமிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதான் கைஸ் இந்த ஒரு பிசி பில்ட் அண்ட் மானிட்டரை
பேஸ் பண்ணி ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். ஸோ சில பேர் இதை ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அந்த வீடியோ நான் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோட உங்கள் சந்திக்கிறேன் கைஸ். until then signing off from Sandeep.